கொஞ்சம் நேரம் தாமதமாக சாப்பிடும்போது அந்த ஆசிட்னாலேயே உங்களோட இந்த இன்ஃப்ளமேஷனான பகுதி வந்து அதிகமாக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் கொடுக்கும். போன உணவுகள் திருப்பி மேல் நோக்கி வந்து உங்கள் உணவு குழாயில் ஆசிடை அதிகப்படுத்தி உங்களுக்கு அந்த எரிச்சலை அதிகப்படுத்தும். ரொம்ப தாமதமாக இரவு 9 மணி 10 மணிக்கு மேலேயும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக இதிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாப்பிட்டு முடித்தோன்னே ரொம்ப நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, உங்கள் உணவு குழாய் எரிச்சல் அதிகமாக இருக்குது, இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப வலியாக இருக்குது, உடம்பு ரொம்ப காற்று பிடிப்பாக இருக்குது, இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வயிறு வந்து உப்புசமாக இருக்குது, வயிறில் காற்று அதிகமாக இருக்குது, அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டோன்னே வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது சாப்பிட்டோன்னே நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது, வயிறு வந்து காற்று ரொம்ப உப்புசமாக இருக்குது, ரொம்ப சாப்பாடு சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது, அப்புறம் வந்து உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகிறீங்க, நைட்டு தூங்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கூட பாதிப்படையுது அப்படின்னா ஒரு சில காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த பாதிப்பு வருது அப்படின்ட்டு. முதல் காரணம் வந்துட்டு நார்மலி வந்து ரொம்ப வயிற்று பகுதியில் ஆசிட் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்படி ஆசிட் உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அது உங்களோட உணவு குழாய் வயிற்று பகுதியில் வந்து ஒரு புண்ணு மாதிரி இன்ஃப்ளமேஷன் இல்லை வீக்கங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது உணவுகள் வந்து கொஞ்சம் உரப்பாக இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக உள்ளது இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் தாமதமாக சாப்பிடும்போது அந்த ஆசிட்னாலேயே உங்களோட இந்த இன்ஃப்ளமேஷனான பகுதி வந்து அதிகமாக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் கொடுக்கும். நெஞ்செரிச்சல் அதிகமாகிறது, வயிறு ரொம்ப வலியாக இருக்கிறது, வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸ் வரும். இரண்டாவது வந்து GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். நார்மலி நம்ம உணவு குழாய்கள் சாப்பாடு நம்ம உண்ணும் பொழுது அந்த சாப்பாடு வந்து இந்த நெஞ்சு பகுதி உங்கள் வயிறு கிட்ட வரும்போது லோவர் யூசோஃபேஜியல் ஸ்பிளிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, LES. இந்த பகுதி வந்து நார்மலி உங்கள் உணவு போன பிறகு இந்த மாதிரி மூடணும். ஸோ உங்கள் உணவு வரும்போது திறந்துட்டு உணவு போனதுக்கப்புறம் இது மூடணும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் இந்த உணவு பகுதி இந்த உணவு போகக்கூடிய இந்த வாய்ப்பகுதி வந்துட்டு சரியாக மூடாது. ஸோ அதனால் இது அப்படியே துறந்த மாதிரியே இருக்கனால போன உணவுகள் திருப்பி மேல் நோக்கி வந்து உங்கள் உணவு குழாயில் ஆசிடை அதிகப்படுத்தி உங்களுக்கு அந்த எரிச்சலை அதிகப்படுத்தும். இதுதான் கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். கீழே சென்ற உணவுகள் மேல் நோக்கி திருப்பி வந்து உங்கள் உணவு குழாயை வந்து பாதிக்கிறது. மூன்றாவது காரணம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்மளோட குடல் அசைவுகள், நம்ம நார்மலி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஈவன் வேலை செய்யும் போதோ வேலை செய்யாத போதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம குடல் அசைவுகள் சரியான முறையில் அசைந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அசைவுகள் இல்லை, டைஜஷன் சரியாக ஆகலை அப்படின்னா உங்களோட சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும். அப்போது திருப்பி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாகும், வயிறு எரிச்சல் அதிகமாகும், வயிறு உப்புசம் அதிகமாகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய உணவுகள் வந்து புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், உரப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, எண்ணெயில் இந்த கோரிங் இந்த மாதிரி ஃப்ரைடு உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. அடுத்தது சரியான நேரத்துக்கு 2-3 மணி நேரத்துக்கு அதிக உணவுகள் சாப்பிடாமல் உணவு அளவுகளை குறைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 வேளை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம். இது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். டைஜஷன் டிலே பண்ணக்கூடிய உணவுகள் வந்து குறைவாக எடுத்துக்கணும், அசைவ உணவுகள் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும். எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் அதை நல்லா வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா வேக வச்சு நல்லா மென்று சாப்பிடும்போது இந்த டைஜஷன் ப்ராசஸும் நல்லா இருக்கும். 4 வந்துட்டு என்னென்னா ரொம்ப தாமதமாக இரவு 9 மணி 10 மணிக்கு மேலேயும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே களைப்பில் நீங்கள் போய் படுக்கும்போது அந்த வயிறு வந்து சரியாக டைஜஸ்ட் பண்ணாமல் அது கூட திருப்பி இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸை அதிகப்படுத்தணும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உணவு பழக்கங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக இதிலிருந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுக்கிறோம், நம்ம கேவிஸ்கான் எடுக்கிறோம், இந்த பால் மருந்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த
லைக் பேண்டப்ரோசோல் இல்லைன்னா ஒரு சில கேஸ்ட்ரிக் மருந்துகள் ரானிடிடின் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது சிம்டமேட்டிக்காக தற்காலிகமாக ஒரு டெம்பரவரியாக உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக்கை சரி பண்ணும். ஆனால் லாங் டேர்ம் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் சிம்டம் சரியாகணும்னா அதுக்கு சிறந்த மருந்தே உணவு தான். அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து நீங்கள் சந்திங்க, ஆலோசனை பெறுங்க. எங்களோட ஆலோசனை நீங்கள் பெறணுன்னா கூட கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் வந்து சந்திக்கலாம். அதுக்குண்டான ஆலோசனை, உணவு பழக்கங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.